Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஒரு யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் கண்டெயின் பண்ணியிருக்கோம். இந்த 50 மார்க்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் யூனிட் நமக்கே தெரியும் ஃபஸ்ட் லைட்டும் அதே மாதிரி மெமரி போயம் லைஃப் போயம் கம்பேர் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கேட்டகரி எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். 7 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த 7 பேஜஸ் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து ஜஸ்ட் 2 பேஜஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் 1 மார்க் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்குது. ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நம்ம புக் பேக்கில் கிடையாது, நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்டு, தட் மீன்ஸ் வந்து மூவ் வெரி குயிக்லி, ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெட், ரொம்ப முக்கியமான வேர்ட், வெட்னா ஷார்பன். தேர்ட் ஒன்னுக்கு நா, தட் மீன்ஸ் வந்து சிவ் ஆர் பைட்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் ஏ கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பிளைன்டிவ்லி, ரொம்ப முக்கியமான வேர்டு பிளைன்டிவ்லினா சேட்லி. ஃபிஃப்த் ஒன்று வந்து ப்ரீனிங் வந்து கிளீனிங். ஓவரால் இந்த 5 சினானிம்ஸுமே வித் ஆன்சர்ஸோட மார்க் பண்ணியிருக்கோம். இந்த வேர்டு நல்லா கோ த்ரூ பண்ணிக்க. இது எல்லாமே ஆல்ரெடி பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸே கிடையாது. ஸோ அதனால் இது நல்லா கோ த்ரூ பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 கவர்டைஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தா லேக் ஆஃப் பிரேவரி, டிமிடிட்டி சினானிம்ஸ் சொல்லுவோம். ஆண்டனிம்ஸ் வந்து கரேஜஸ். ஆக்சுவலாக கவர்டைஸ்னா ரொம்ப கோலையாக இருக்குது. அப்போ ஆண்டனிம்ஸ் வந்து கரேஜ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தா போல்டாக. நெக்ஸ்ட் மார்க்கிங்லி அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட்லி சினானிம்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆண்டனிம்ஸ் வந்து ரெஸ்பெக்ட்லி. 7th ஒன். நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தா பினீத், தட் மீன்ஸ் பிலோன்னு சொல்லுவோம். பினீத்னா பிலோ, ஆண்டனிம்ஸ் வந்து ஹேபோ. நெக்ஸ்ட் அசெண்டிங்னா நமக்கே தெரியும் ஏறுதல், அதே மாதிரி அதுக்கான ஆண்டனிம்ஸ் வந்து டிசெண்டிங். நெக்ஸ்ட் சாங்க்னா மூழ்கிறதுன்னு சொல்ல ட்ராப்பு அல்லது சிங்க்னு சொல்ல. ஆண்டனிம்ஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டர். ஓவராலாக இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நமக்கு மாடல் ஆக்ஸில் இருக்குது. மாடல் கிடையாது, இது மாடல்ஸ். ஸோ மாடல்னாவே நமக்கு வந்து மூட் ஆஃப் அன் ஆக்ஷன் சொல்லும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின், வென் ஐ வாஸ் எ சைல்ட் ஐ டேஸ் கிளைம் தட் ட்ரீ ஈஸிலி பட் நவ் ஐ காண்ட். இது ஆக்சுவலாக மாடலில் கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ பண்ண முடியலன்னு சொல்லி யூஸ் டு, அப்போ ஆப்ஷன் சி யூஸ் டு. 12th ஒன், ஐ டேஸ் வின் தி சிங்கிங் கான்டெஸ்ட்னா இது நம்மளோட டிட்டர்மினேஷனை சொல்கிறது. அப்போ மன உறுதி வில் போகிற வில் பவர் சொல்லுவேன். 13th பூங்கோதை டேஸ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ். அப்போ பூங்கோதையில் நிறைய லாங்குவேஜஸ், நிறைய மொழிகளை பேசும். அப்போ கேன், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 14th ஒன் பாரு, ரொம்ப முக்கியமான, மை ஃபாதர் டேஸ் பிளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங் வென் ஹி வாஸ் அட் காலேஜ். அப்போ அந்த சமயத்தில் பண்ணார் அப்படின்னு சொல்லி யூஸ் டு, ஆப்ஷன் பி. 15th ஒன், பி டேஸ் ப்ரெஷர் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸ்னா ப்ரெஷர்னா நம்ம பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களை கட்டாயம். அப்போ கட்டாயம் சொல்ல மஸ்ட், ஷுட், ஆட், அப்போ மஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த 5 கேட்டகரி வித் ஆன்சர் கொடுத்துருக்கும் மாடல் வெர்ப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபஸ்ட் யூனிட் நமக்கு என்ன கொடுத்துருப்பான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வெர்பில் எரர் ஸ்பாட்டாக கொடுத்துருவோம். இது நிறைய பப்ளியில் கேட்டிருக்காங்க. 16th ஒன் பாருங்க, ஐ கேன் பி 50 நெக்ஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் ஏப்ரல் ஃபியூச்சரும் வில். அப்போ ஐ வில் பி 50 நெக்ஸ்ட் ஏப்ரல். நெக்ஸ்ட் 17th ஒன், யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். அப்போ இந்த கொஸ்டின் வந்து கட்டாயம் நம்மளோட வயசில் மூத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுத்தா பேசும். அப்போ யூ ஷுட், மஸ்ட், ஆட் டு எதனாலும் போடலாம். ஸோ அப்போ யூ மஸ்ட் ஆர் ஷுட் ஆட் டு ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர். 18th ஒன் கம்பேரிசன் பண்ணும்போது would I have your autographனா நம்ம ஒரு பொலைட்டாக கேட்கும் போது எப்படின்னா மே, பர்மிஷனாக கேட்கும் மே ஆர் ஷால். அப்போ மே ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப் அல்லது ஷால் ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப். 19th ஒன், we could grow vegetable in our kitchen garden but we don't do it now. அப்போ பண்ணோம் யூஸ் டு. அப்போ we use to கம்பேர் பண்ணுறோம். 20th could the train be on time. இந்த ட்ரெயின் வந்து சரியான நேரத்துக்கு அப்போ ஃபியூச்சர் அப்போ will the train be on time. ஸோ இதுவுமே எல்லாமே ஆன்சராக கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம 2 மார்க் கொஸ்டின், இது கொஸ்டின் வித் ஆன்சராக கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கைட்னாலும் கோத்ரூ, கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். அப்போ why did the seagull fail to fly? because he was afraid போடலாம், ஃபியர் போடலாம், ஃப்ரைட்டன் போடலாம், பேனிக் போடலாம், ஸ்கேர் போடலாம், த்ரெட்னட், எந்த ஒன்று. அப்போ நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக எழுதும்போது எப்படி இருந்துச்சுன்னா because he was afraid to fly. Next 22nd question ரொம்ப முக்கியமான, what prompted the seagull to fly finally the sight of the food. அது மட்டும் எழுதினா போதும், இல்லை நீங்கள் லாங்காக கைடில் படிச்சிருந்தாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 20th, how was a young seagull first attempt to fly? the young seagull first attempt to fly was failure because he was afraid. கண்டென்ட்டில் எக்ஸாக்டாக இருக்க வேர்டு மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் 24th, how did the parents support and encourage the young seagull brother sisterனா teaching them art of flying and also train them how to tie. இந்த எக்ஸாக்டான பாயிண்ட் ஓவரால் 2 மார்க்லேருந்து 3 கொஸ்டின் எழுதினீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். போயம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லும் போது நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் கொடுத்துரும். அப்போ லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டுன்னு சொல்லும்போது whom does the word me refer to? அப்போ me refer to the poet. அப்போ poet entry want லைஃப்னா what kind of life does the poet want to live? joyful life. நெக்ஸ்ட் வந்து poem questions பார்த்தீங்கன்னா my heart will keep the courage of the question. what kind of question does the poet seek? courage of the question. Next, what is the poet's hope? comparison the life lasting will be the best. ஸோ ஒரு டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து 6 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீட்டெயில் பேராகிராஃப் கம்பேர் பண்ணோம். இப்போ லெசன் பேராகிராஃப் வந்து சீகல்லேருந்து ஸ்ட்ரகிள்
டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இந்த கேட்டகரி கோ த்ரூ பண்ணி நீங்கள் எந்த கைட்னாலும் படிச்சுக்கலாம், எப்படினாலும் படிக்கலாம். ஆனால் கான்செப்ட் சரியாக இருந்தாலும் ஓனாக எழுதினாலும் கான்செப்ட் சரியாக இருந்தால் சரி ஃபுல் மார்க் கிடைச்சிடலாம். 28 கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போயமோட பேராகிராஃப் கொடுத்து இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீமில் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். ஃபியர் இதில் இருக்க ரைமிங் இந்த டிம் பாஸ் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் சொல்லும் போது ஸோ இதில் இருக்க ரைமிங்னா ஃபியர் சியர் ஓல் டோல். ரைம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஏ ஓல் பி டோல் பி சியர் ஏ, அப்போ ஏபிபிஏ. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது அலிட்டு செகண்ட் லைனில் இருக்கிற ரிலேஷன் சொல்லும் போது செகண்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் பட்டு. நெக்ஸ்ட்டு இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வாட் ஓல் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம், அதே வாட் வித் ஓல். நெக்ஸ்ட்டு ஃபிகரை ஃபஸ்ட் லைன் இருக்கிற ஃபிகர் ஆஃப் டிம் பாஸ்ட் அப்படின்னு வந்தாவே மெட்டாஃபர் தான் கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா கடந்த கால நிகழ்வு டிம்ன்றது இருள் நிறைந்த, அப்போ பாஸ்ட்ன்றது கடந்த காலம், அப்போ இருள் நிறைந்த அந்த கடந்த காலத்தை பாஸ்ட்டை வந்து இருள் இருந்தால் கம்பேர் பண்ணி உருவகப்படுத்தி சொல்கிறதுனாவே மெட்டாஃபர்னு உருவகணி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் மோர் கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன மொபைல் கேலக்ஸி புக் பேக்கில் இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஒன் மோர் ரைமிங் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கோம். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டவுன் க்ரௌன் ஜாய் பாய், அப்போ ஏபிபிஏ தான். அதே மாதிரி அலிட்ரேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டில் சீக்கிங் சாட் வாட் வேணும். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் செகண்ட் லைனில் கான்ட்ராஸ்ட், அதாவது கான்ட்ராஸ்ட்னா எதிரும், இப்போ ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் அண்ட் டவுன் சொல்லுவோம். அப்போ எதிரும் புதிருமாக இருந்தாவே அது கான்ட்ராஸ்ட் சொல்லுவோம். ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மெமரி பாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லைனாக கொடுத்துருக்கோம். நீங்கள் மெமரி பாயம் எழுதும் இதே மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போயம் லைஃப், நேம் ஆஃப் த போய்ட் ஹென்ரி வான் டைக், நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாயம். ஸோ அந்த ஸ்டார்டிங் லைனும் எண்ட் லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்து மென்ஷன் பண்ணினா ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வரக்கூடிய வந்து எல்லா கேட்டகரிக்குமே வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நிறைய கேட்டகரி, நம்ம சேனல் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அது எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டா போதும், ஈஸியாக எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து 7 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், 50 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இந்த 50 மார்க் நான் ஜஸ்ட் 2 பேஜஸில் வந்து பார்த்தா பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஷூராக சென்டமே எடுக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இருக்கிற டைம் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சு படிச்சிங்கன்னா எல்லோரும் நல்ல மார்க். ஓகே, தேங்க்யூ, பாய்.